चरण में परम को पाए। गुरु चरण में धप धम पनि रे धप मप गम रे सा। गुरु चरण में सारे मरे मप मप धप मप गम रे सा। गुरु चरण में परम को पाए। आदि गुरु से हमें मिलाए। आदि गुरु से हमें मिलाए। माँ तुम बिना गुरु पद कौन दिलाए। 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 माँ तुम बिना गुरु पद कौन दिलाए। ज्ञान दान सब आप से पाए। तुम बिना गुरु पद कौन दिलाए। माँ तुम बिना गुरु पद। तुम बिना गुरु पद। तुम बिना गुरु पद कौन दिलाए। ஜெய் ஸ்ரீ மாதாஜி. அனைவருக்கும் காலை வணக்கம். நாம் அனைவரும் அன்னையை வணங்கி நமது இதயத்திற்குள் அன்னையை கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து தாங்கள் எங்களின் இதயத்திற்குள் வந்து அமர்ந்திடுங்கள். தாய், அனைத்து உயிரினங்களுக்கும் அருளாசியை அளிப்பதன் மூலம் எங்களுக்கான அருளாசியை அளித்து எங்களை தூய்மையான ஆத்மாவாக மாற்றி அமைத்த தங்களுக்கு எங்களின் பணிவான வணக்கங்களை செலுத்துகிறோம் அம்மா. தாய், எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தாங்களே வழிநடத்தி செல்வதோடு நாங்கள் தியானத்தினுள் அதன் ஆழத்தினுள் செல்வதற்கும் அதன் ஆனந்தத்தை அனுபவிப்பதற்கும் தயவு செய்து அருள் புரிந்து அனுமதியும் தாருங்கள். கவனம் நம்முடைய இதயத்திலிருந்து நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். நமது பிரார்த்தனை மிகவும் பணிவுடன் இருக்க வேண்டும். நமது அந்த பிரார்த்தனையில் பணிவும் பக்தியும் அர்ப்பணிப்பும் இருக்கும் பொழுது நமது இதயத்திலிருந்து சகஸ்ராராவில் நமது கவனத்தை செலுத்தும் பொழுது அந்த நுண் அதிர்வுகளை நம்மால் நன்கு உணர முடியும். இப்பொழுது நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிலேயே வைத்து குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.
மெதுவாக நமது இரு கைகளையும் பூமி தாயின் மீது வைத்து கவனத்தை நம்முடைய 2 கைகளிலும் சகஸ்ராராவிலும் வைத்திருப்போம். தாய் பூமி மாதா, தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான உபாதைகளையும் எதிர்மறைகளையும் பூமி மார்க்கமாக ஈர்த்து கொள்ளுங்கள். தாய், எங்களின் பாதங்கள் தங்கள் மீது படுவதற்காக எங்களை மன்னிப்பீர்களாக. தாய், எல்லா இடங்களையும் சுத்திகரிக்கின்ற தாங்கள் எங்களுக்குள் இருக்கும் அனைத்து விதமான எதிர்மறை தீய குணங்களையும் அகற்றிவிட்டு நாங்கள் எவ்வித கவனச்சிதறல்களும் இல்லாமல் சம நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. தாய், நாங்கள் இந்த மகா யோகம் செய்வதற்கு தயவு செய்து அனுமதி தாருங்கள். தாய், எங்களின் மூலாதார சக்கரத்தையும் சுத்திகரிப்பு செய்து எங்களுக்குள் ஸ்ரீ கணேச தத்துவம் நிறைந்திருக்க அருள் புரியுங்கள். மந்திரம் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கணேசா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிபூமி தேவி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய இடாநாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களை இடா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாய், எங்களுக்குள் இருக்கும் அனைத்து தூய்மையற்ற கவனங்களையும் தூய்மையற்ற ஆசைகளையும் பூமி தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிட்டு நாங்கள் தங்களின் தூய்மையான அன்பை பிரதிபலிக்க கூடியவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. மெதுவாக நமது கவனத்தை நமது பிங்களா நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் பிங்களா நாடியை தூய்மைப்படுத்துங்கள். தாய், தயவு செய்து எங்களுக்குள் இருக்கும் அனைத்து அசுர குணங்களையும் அதிகப்படியான சிந்தனைகளையும் அதிகப்படியான உடல் உஷ்ணத்தையும் தயவு செய்து ஆகாய தத்துவத்தின் மார்க்கமாக அகற்றிவிட்டு நாங்கள் தங்கள் அருளால் தூய்மையான ஆத்மாதான் என்ற உண்மையை உணர்ந்தவர்களாக இருக்க தயவு செய்து அருள் புரியுங்களம்மா. தாய், தாங்களே அனைத்தையும் செய்பவர், அதனை ஆனந்தத்தோடு அனுபவிப்பவரும் தாங்களாவீர். நாங்கள்
எதுவும் செய்யவில்லை. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சுழுமுனை நாடிக்கு கொண்டு வருவோம். தாய், தயவு செய்து எங்களின் சுழுமுனை நாடியை தூய்மைப்படுத்துங்கள். எங்களின் சுழுமுனை பாதையில் தங்கள் அருளால் எங்களுக்குள் ஸ்ரீ மகாலட்சுமி தத்துவம் நிறைந்திருக்கவும், நாங்கள் விராட்டாவின் ராஜ்யத்திற்குள் நிலை நிறுத்தவும் படவும் தயவு செய்து அருள் புரியுங்கள் அம்மா. நாங்கள் எங்களுள் சமநிலை உணர்வை உணர்வதற்கும் தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய மூலாதாரிற்கு கொண்டு வருவோம். தாய், எங்களின் மூலாதாரத்தில் ஸ்ரீ கணேசரின் சொரூபமாக இருக்கும் தாங்கள் எங்களின் குண்டலினி தாய் மேலெழும்ப அருள் புரிகிறீர்கள். தாயே, நாங்கள் ஸ்ரீ கணேசரின் தத்துவமும் அவரின் ஞானமும் அவரின் விவேகமும் எங்களுள் நிலை பெற்றிருக்க, நாங்கள் இவ்வுலக மாயைகளிலிருந்து விடுபடுவதற்கு தாங்கள்தான் அருள் புரிய வேண்டும் அம்மா. எங்களின் குண்டலினி தாய் மேல் எழும்பும் பொழுது அவர் அனைத்து சக்கரங்களிலும் நுழைந்து மேல் எழும்பும் பொழுது அதற்குரிய சக்கரங்களின் தன்மைகளை எங்களுக்குள் வெளிப்படுத்தும் பொழுது அதை நாங்கள் உணர்ந்து தெளிவு பெறுவதற்குரிய ஞானத்தை தயவு செய்து எங்களுக்கு தந்தருளுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ குண்டலினி கௌரி மாதா சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமக. நமது கவனம் மூலாதாரத்தில் வைத்து சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். संकटनाशनं श्री गणपति स्तोत्रम्। प्रणम्य शिरसा देवं गौरीपुत्रं विनायकं भक्तावासं स्मरेन्नित्यम् आयुष्कामार्थसिद्धये। प्रथमं वक्रतुण्डं च एकदन्तं द्वितीयकं तृतीयं कृष्णपिङ्गाक्षं गजवक्त्रं
नेत्रं चतुर्थकं लम्बोदरं पञ्चमं च षष्ठं विकटमेव च सप्तमं विघ्नराजेन्द्रं धूम्रवर्णं तथाष्टमं नवमं भालचन्द्रं च दशमं तु विनायकम् एकादशं गणपतिं द्वादशं तु गजाननं द्वादशैतानि नामानि त्रिसन्ध्यं यः पठेन्नरः न च विघ्नभयं तस्य सर्वसिद्धिकरप्रभो विद्यार्थी लभते विद्यां धनार्थी लभते धनं पुत्रार्थी लभते पुत्रान् मोक्षार्थी लभते गतिं जपेद् गणपतिस्तोत्रम् षड्भिर्मासैः फलं लभेत् संवत्सरेण सिद्धिं च लभते नात्र संशयः अष्टभ्यो ब्राह्मणेभ्यश्च लिखित्वा यः समर्पयेत् तस्य विद्या भवेत् सर्वा गणेशस्य प्रसादतः। इति श्रीनारदपुराणे सङ्कटनाशनं श्रीगणपतिस्तोत्रं सम्पूर्णं साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री निर्मला देव्यै नमो नमः। மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய நாபி சக்கரத்திற்கு கொண்டு வருவோம். தாயே, தாமரை மலரில் அமர்ந்திருக்கும் ஸ்ரீ லக்ஷ்மி தேவியான தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. தங்கள் அருளால் நாங்கள் நற்குணங்களை பெற்றிருக்கின்றோம். தங்கள் அருளால் திருப்தியையும் அமைதியையும் உணர்கிறோம். கலியுகத்தின் அனைத்து தீமைகளையும் அழிப்பவரான தாங்கள் எங்களுக்கு வேதங்களின் பொருளை உணர்த்துகிறீர்கள். நாங்கள் தங்களிடத்தில் முழுமையாக தஞ்சமடையும் பொழுது தங்களின் அருள் ஆசி எங்களுக்கு முழுமையாக கிடைக்கப் பெறுகிறதம்மா. தாயே, எங்களுக்குள் இருக்கும் அனைத்து பயங்களையும் அகற்றிவிட்டு எங்களை தூய்மையான ஆத்மாவாக மாற்றியதின் மூலமாக எங்களுக்குள் ஸ்ரீ விஸ்வ நிர்மல் தர்மத்தை நிலைநிறுத்துகிறீர்கள் அம்மா. தாய், என்றென்றும் தங்களின் தரிசனத்தை நாங்கள் பெறுவதற்கும் தங்களின் அன்பை பெறுவதற்கும் நாங்கள் தூய்மையானவர்களாக இருக்க தாங்களே அருள் புரிய வேண்டும் அம்மா. கவனம் அப்படியே மெதுவாக நம்முடைய பவசாகரம். தாய், எங்களின் ஆதி குருவான தங்களை நாங்கள் வணங்குகிறோம் அம்மா. எங்களை சுயம் குருவாக மாற்றி எங்களுக்குள் குரு தத்துவத்தை உணர வைத்த தங்களுக்கு
எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கின்றோம். தாயே, எங்களுக்குள் இருக்கும் 10 குருமார்களின் ஆசிர்வாதங்களை நாங்கள் பெறுவதற்கு தகுதியுடையவர்களாக எங்களை மாற்றுங்கள் அம்மா. தாயே, இவ்வுலகத்தின் அனைத்து விதமான வாழ்க்கை வசதி நிலைகளை பெற்றிருந்தாலும் குருவின் கமல பாதங்களில் மனம் ஒன்றாக விட்டால் அதனால் எவ்வித பயனும் இல்லை என்பதை எங்களுக்கு உணர வைத்திருக்கிறீர்கள் அம்மா. அனைத்து கலைகளிலும் மேம்பட்டவர்களாக இருந்தாலும் குருவின் பாதத்தில் சரணடையாவிட்டால் அதனால் எவ்வித பயனும் இல்லை என்பதை எங்களுக்கு எங்களின் குரு தத்துவத்தை விழிப்புணர்வு அடைய செய்ததன் மூலம் உணர வைத்திருக்கிறீர்கள் அம்மா. தாயே, எங்களின் அனைத்து செயல்களிலும் ஒரு குருவின் செயல்பாடு மட்டுமே இருக்கவும், அதில் அந்த கண்ணியம் நிறைந்திருக்கவும், தர்மம் நிறைந்திருக்கவும் தாங்கள்தான் எங்களை வலிமையுடையவர்களாக இருக்கச் செய்து அருள் புரிய வேண்டும் அம்மா. ஒரு குருவின் பாதத்தில் ஒரு சிஷ்யராக, தங்களின் குழந்தைகளாக நாங்கள் பணிவோடு எங்களின் பக்தியையும் சரணாகதியையும் செலுத்துகிறோம். தாயே, எங்களின் சரணாகதியை தாங்கள் ஏற்றுக்கொண்டு எங்களை ஆசிர்வதியுங்கள் அம்மா. மந்திரம் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிகுரு தத்ராத்ரேய சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமஹ. கவனத்தை நமது பவசாகரத்திலேயே வைத்து ஸ்ரீ கணேச அதர்வசேஷம் கூறலாம். பவசாகரத்தில் நுண்ணதிர்வுகளை உணர முடியாதவர்கள் நம்முடைய வலது கையை நமது பவசாகரத்தில் வைத்து கவனத்தை அவ்விடத்திலிருந்து சகஸ்ராராவில் செலுத்தி கணேச அதிர்வசேஷம் கூறும் பொழுது அந்த நுண் அதிர்வுகளை நம்மால் நமது கைகளில் முழுமையாக உணர முடியும். नमस्ते गणपतये त्वमेव प्रत्यक्षं तत्त्वमसि त्वमेव केवलं कर्तासि त्वमेव केवलं धर्तासि त्वमेव केवलं हर्तासि त्वमेव सर्वं खल्विदं ब्रह्मासि त्वं साक्षादात्मासि नित्यं ऋतं वच्मि सत्यं वच्मि अवत्वं माम् अववक्तारम् अवश्रोतारम् अवदातारम् अवधातारम् अवानुचानमवशिष्यम् अवपश्चात्तात् अवपुरस्तात् अवुत्तरात्तात् अवदक्षिणात्तात् अवचोर्ध्वात्तात्
प्रत्यक्षं ब्रह्मासि त्वं ज्ञानमयो विज्ञानमयोऽसि सर्वं जगदिदं त्वत्तो जायते सर्वं जगदिदं त्वत्तस्तिष्ठति सर्वं जगदिदं त्वयि लयविष्यति सर्वं जगदिदं त्वयि प्रत्येति त्वं भूमिरापो नलो नीलो नभः त्वं चत्वारि वाक्पदानि त्वं गुणत्रयातीतः त्वं देवत्रयातीतः त्वं कालत्रयातीतः त्वं मूलाधारस्थितोऽसि नित्यं त्वं शक्तित्रयात्मकः त्वां योगिनो ध्यायन्ति नित्यं त्वं ब्रह्मा त्वं विष्णुस्त्वं रुद्रस्त्वम् इन्द्रस्त्वम् अग्निस्त्वं वायुस्त्वं सूर्यस्त्वं चन्द्रमास्त्वं ब्रह्मभूर्भुवःस्वरो गणादीन् पूर्वमुच्चार्य वर्णादि तदनन्तरम् अनुस्वारः परतरः अर्धेन्दुलसितं तारेण रुद्धम् एतत्तव मनुस्वरूपं गकारः पूर्वरूपम् अकारो मध्यमरूपम् अनुस्वारश्चान्त्यरूपम् बिन्दुरुत्तररूपम् नादसन्धानम् संहिता सन्धिः सैषा गणेशविद्या गणकऋषिः निःसृगायत्री छन्दः गणपतिर्देवता ॐ गं गणपतये नमः एकदन्ताय विद्महे वक्रतुण्डाय धीमहि तन्नो दन्ती प्रचोदयात् एकदन्तं चतुर्हस्तं पाशमङ्कुशधारिणं रदं च वरदं हस्तैर्बिभ्राणं मूषकध्वजम् रक्तं लम्बोदरं शूर्पकर्णकं रक्तवाससं रक्तगन्धानुलिप्ताङ्गं रक्तपुष्पैः सुपूजितं भक्तानुकम्पिनं देवं जगत्कारणम् अच्युतम् आविर्भूतं च सृष्ट्यादौ प्रकृतेः पुरुषात् परम् एवं ध्यायति यो नित्यं स योगी योगिनां वरः नमो व्रातपतये नमो गणपतये नमः प्रमथपतये नमस्तेऽस्तु लम्बोदरायैकदन्ताय विघ्ननाशिने शिवसुताय श्रीवरदमूर्तये नमो नमः साक्षात् श्री आदिशक्ति माताजी श्री
மெதுவாக நமது கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிற்கு கொண்டு வருவோம். நமது கவனம் சகஸ்ராராவிலிருந்து இரு கைகளையும் கவனிப்போம். இரண்டு கைகளிலும் சமமான நுண்ணதிர்வுகள் நமக்குள் வெளிப்படுகிறதா என்பதை நாம் உணர்வோம். அதே நிலையில் நம்முடைய சகஸ்ராராவிலும் நுண்ணதிர்வுகள் நமக்கு தெரிய வேண்டும். தாயே, எங்களுக்கான ஆத்ம விழிப்புணர்வை அளித்து எங்களை சுயம் குருவாக மாற்றி அமைத்த தங்களுக்கு எங்களின் நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் அம்மா. எப்பொழுதும் எங்களின் ஆத்மாவின் நிலைப்பாட்டில் எங்களின் குரு தத்துவம் நிறைந்திருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நம்முடைய சகஸ்ராராவிலிருந்து சற்று மேலே கொண்டு செல்லுவோம். நிர்விச்சார நிலை என்பது நமக்குள் எவ்வித எண்ணங்களும் இல்லாத நிலையாகும். அந்த எண்ணங்களற்ற விழிப்புணர்வை நமது தியானத்தில் நாம் உணர வேண்டும். அந்த தியானத்தில் இருக்க வேண்டும். தியானம் என்பது வார்த்தையாகும். அந்த தியானத்தினுள் நாம் இருக்கும் பொழுது எவ்வித எண்ணங்களும் இல்லாத அந்த ஒரு அமைதியான நிலையாகும். அந்த நிலை நமக்கு சமநிலையில் இருக்க நாம் அன்னையிடம் முழுமையான சமர்ப்பிப்பதுடன் அந்த அர்ப்பணிப்பும் பக்தியும் இருக்க வேண்டும். சரணாகதி என்பது நமது வார்த்தைகளாக இல்லாமல் இதயத்திலிருந்து நாம் நமது அன்னையிடம் தெய்வீகத்தோடு ஒன்றிணைய சரணடைய வேண்டும். தாய், எங்களுக்குள் எவ்வித பொய்மையும் இல்லாத நிலையில் நாங்கள் தங்களிடத்தில் சரணடைகிறோம் அம்மா. எங்களின் இந்த சரணடைதலை ஏற்றுக்கொண்டு நாங்கள் எண்ணங்களற்ற விழிப்புணர்வு நிலையில் இருக்க தயவு செய்து அருள் புரியுங்கள். கவனத்தை நாம் அதே நிலையில் வைத்திருந்து 3 மகா மந்திரங்களை கூறுவோம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ மகாலக்ஷ்மி மகா சரஸ்வதி மகா காளி திரிகுணாத்மிகா குண்டலினி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ ஆதிசக்தி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீ கல்கி சாக்ஷாத் ஸ்ரீ சஹஸ்ரார ஸ்வாமினி மோட்சப்ரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. இதே நிலையில் சில நிமிடம் தியானத்தில் இருப்போம்.
நமது இதே தியான நிலையில் அன்னையின் சொற்பொழிவு 1994 குரு பூஜையில் ஆற்றிய சொற்பொழிவை நாம் இப்பொழுது கேட்போம். Today, you all have gathered here to worship me as your Guru. I must say that I lack many qualities that a Guru should have. In the sense, I cannot be strict with you. I cannot be stern with you. And I really don't know how to punish you for doing wrong things. This may be because normally I think the gurus have problems with their disciples who are mostly not realized souls. As they are not realized souls, the gurus find it difficult to communicate or talk to them about the subtle problems that they have. I know of many gurus, even in modern times, who've been really very, very strict. And also they told me that they have achieved their realization by working very hard and by suffering under the strictness of the gurus. Sometimes I was really filled with great compassion for such disciples who haven't yet received their realization. They had gurus who were really realized souls, and they never had their realization. And the guru was extremely strict with them. There was one gentleman I met in Kolhapur, and he got realization in 1 minute. So he told me that his guru had told me to go for fast every month, at least for 8 days. All right. Then he asked me to build a temple of the Tatra in his village. And every day he must go and worship the Tatraya in the morning time and in the evening time. He spent so much money. And still he didn't get realization. And while you hardly took 2 minutes to give me realization, Mother, what is this? How you have been so gracious to me. So I didn't know what to answer him. I didn't want to talk against his guru because I know he's a realized soul. Actually, most of these gurus and incarnations were very helpless with human beings. Perhaps they didn't have such beautiful disciples as I have. Perhaps at this time, all the good people
who were seeking divinity are born, and they are here as Sahajogis. I never had to work very hard on them. Of course, once in a while, you do get a person who tries to trouble us, who tries to create problems. But modern times are so special, I think, that's very easy to give realization to people. At the time of Moses, he had made laws because of the decadent society of the Jews at that time. And that one was very hard, very, very hard, which we know today as Shariat, was taken over by the Muslims. And even now the punishments, according to so-called Quran, are so hard that you can't believe it. And most of the pressure of all their dharmic laws are on the women. Whatever it is, even in the Bible, if you read Christ, he has said that all those 10 commandments are nothing. You have to go beyond them. And he says, if your one eye is mischievous, is committing sin, take it out. What's the use of the whole body getting contaminated by that? Or if your one arm is doing something that is wrong, you better remove it. Because of one arm, the whole body will suffer. He said that, it is said that you should not be adulterous, but I would say that you should not have eyes in which for any woman you have desire, you have committed a great sin, and you'll all go to hell, all those people will do it. So you should not have adulterous eyes. Another thing he has said, that if somebody slaps you on one face, you should turn the another cheek towards that person. When I knew about these laws, I said, how can you have such people in this world? It's a very subtle thing. And the last of all, which was very, very good, was that you should be righteous. Righteous more than all the scribes and all the Pharisees, I mean the priest and all this people. You have to be much more righteous than them. I mean, in early age when I read it, I thought, where can you find such people who can be called anywhere near Christ's description? It was inconceivable at that time. India is one place, as I told you, people are dharmic by their own, we can say, their own genes, you can call them, or you can say they are extremely dharmic because of traditions, brought up like that. In my time, in the South India and Maharashtra, I think we were very dharmic family, and it was very dharmic atmosphere. Still, these things that Christ has described was not there. For example, anger was regarded as a great asset. People used to boast, I'm very angry.
with that person. They used to say like that. Very common. Of course, I don't think in India anybody can say, I hate you, because it's regarded something sinful and stupid. Because to hate somebody is being adharmic. But of course, they did say so many things that were not at all permissible by the laws of Christ. And then came Muhammad Sahib, who just found that nothing works out. So I think they adopted Shariat, but not Muhammad Sahib, but they had adopted already the Shariat. He accepted. He said, all right, this Shariat can be worked out. But it is so inhuman and has no balance, because only the women have to suffer, nothing to men. If a woman did adultery, then she was punished, but not the man. Even, I don't know what is the law here, but in India, if a woman who is married does adultery, such a man has to be punished. But if the married man does adultery, there is no punishment. All these things, I know, cannot be forced on anyone. Whatever Christ must have said, he must have said in his own meditative mood. He was surrounded by people who tried to kill him, and they killed him ultimately. And the kind of people they were, especially at that time, the Romans, extremely cruel. So how can he say that if somebody slaps you on one cheek, you turn another cheek to that person? Very angry, hot-tempered people were there. Krishna, of course, said it very clearly that krodhat vijayate samoha. His krodh is the worst thing. Anger is the worst sin according to him. Only from anger everything comes out. But he didn't say how the anger comes in. He didn't talk about it, that the source of anger was your liver and also your upbringing. These two things give you horrible anger. Unless and until you witness yourself, your realization has no meaning. You should separate yourself from yourself and see for yourself what is really wrong with you. Now, supposing somebody is a very hot-tempered person, instead of taking pride in it or using that temper to control others, he should try to control himself. How? First is the krodha. Anybody who wants to be a saint should know that anger, this krodha, should have no place. How do you do it? You first of all witness yourself how you behave. For example, I would say artificially you become angry, artificially. And stand before the mirror. See your face, how you look like. You'll be surprised. It looks like a face of a monkey or a tiger, or I don't know what animal you must have been in last life. And then you are amazed that you are still carrying the traces of that previous life that was whatever was the animal. Then the second thing would be, take out the anger upon yourself. As we have in Sahaja Yoga, we write down our own names and beat it. But should be that if you get angry with yourself, then you will see
that you have won over your anger. Because angry people only torture others, they don't torture themselves. Of course, sometimes they feel bad. Later on, they feel, I should not have done this. They develop a left Vishuddhi. But mainly, if you start getting angry with yourself, why should I have done this? Why did I do this? Why should I get tempted to this? You'll be surprised your temper will go down. And also, physically, you should say you have a liver problem. With that, you just face yourself and tell that I'm going to get rid of this liver problem. How dare it become my enemy and stop my ascent in spirituality. So the witness state has to be developed. For a Sahaja Yogi, it's very important to develop a witness state. But normally what happens, that Sahaja Yogis develop a witness state for others. Now you know in Sahaja Yoga, the door is open to everyone. Some mad people also walk in. Some funny people also walk in. Some very bad charactered people also walk in. All kinds of things. So now you should see, what are you worried about? Are you worried about people who have problems, who are no good, for whom you cannot say that they'll be Sahaja Yogis, or you are enjoying the people who have got Sahaja Yoga? This temper sometimes has made people really mad, I tell you. Can go into your head and can make you mad. And we have some mad people in Sahaja Yoga. We have still. But they have become so mad that now they are no more angry, they are no more troublesome, they are just mad, that's all. For such people you shouldn't worry. There's no need to witness others, witness yourself. And I sometimes feel that anger comes through too much austerity, too much of extreme nature also. Some Sahaja Yogis are extremely austere about everything. It's maddening. In Sahaja Yoga, everything is sahaj, is spontaneous. You are not to be austere. This should not be particular. I said now it's not better not to wear a black sari or something, if I say so. Then it doesn't become a sentence from Brahma. Supposing then somebody is wearing a black sari and coming, you will all run away from that person. Or black clothes. It's not that. You are gurus yourself. Why should you be afraid of any kind of person who comes to you, whether it is black, white or any type? Why should you have any fear? The another side of temper is fear. A man who is hot-tempered always have fear because he sees himself in others. He sees that another person also must be having the same kind of temper and he'll attack me. So he is always on the protective. In a Sahaj manner, what we do is to live without fear. He said that wages of sin is fear. But I would say wages of anger. Those people who were very aggressive, say, for example, develop frights.
all kinds of rights. Those countries who have invaded other countries and rule other countries and have got the experience of their ego, of their anger, become extremely frightened people. Especially the soldiers who go on the war, kill so many people and come back, and they are frightened. I asked one of them in America, I said, what are you frightened of? He said, I feel that I have killed so many people, now so many will kill me. But I said, why do you think like that? Why should anybody kill you? He says, because why did I kill others? Why did I kill others? Because I killed others, so anybody can kill me, isn't it, without rhyme and reason. Logically I agreed, but his fear was so much that when he came in my presence, he was just shaking. The whole body was shaking with fear. So, whatever aggression we do, boomerangs on us, and we become very frightened about everything. In Sahaj, you witness yourself as a separate identity. All your past is finished, gone, you are not bothered. And you remain in a state which is fearless. This state has to be achieved through Sahaja Yoga. Very easy once you know that you are protected, you will have no fear, and as you will have no fear, you will not have also temper. It works vice versa sometimes. It's a very common thing I've seen. A very aggressive person will be described by a psychologist as a man of insecurity. It's nice to say that, but it's not true. He makes everybody insecure, then how can he be insecure? If another person feels insecure with that person, that means this man is not insecure, but he is over-secured. If you tell him that, then only he will improve. But if you say you have insecurity, then he thinks, yes, my condition is pitiable. Even if I kill somebody, it's all right, because my condition is pitiable. Such arguments work out in such a manner that you become convinced about yourself. But if you see, as a witness, you see, what have I done so far? Have I been able to conquer myself? Sahaja Yoga is not to conquer others or to control others, but to conquer yourself. If you have not done that, you can be self-certified, oh, I have been Sahaja Yogi, I have been so great, I have been this, that makes no difference. Have you completely transformed yourself, changed yourself, and now, in your presence, do people feel secured? If they feel insecure, then something wrong with you. Or if you feel insecure, also there's something wrong with it. Now this excuse to give that, Mother, I am insecure, then you are not a Sahaja Yogi. As simple as that. Giving explanation like that shows you are not even a Sahaja Yogi. So now to become the Guru, first of all, you should have a great sense of forgiveness. So much so like Buddha's. Once Buddha was giving a lecture in a village, and suddenly somebody came in and started abusing him, saying all kinds of things and all that. Then somebody told him, what are you doing? He is Buddha, the one who is enlightened one. He is trying to help us to become good, and you came and shouted at him. So he was repentant. He went
to see Buddha, but Buddha had gone to another village. So he went to another village, second day, and he went and fell at the feet of Lord Buddha. Lord Buddha said, "What's the matter? Why are you falling at my feet?" He said, "Sir, I must say that I didn't know you were the enlightened one. I just shouted at you, said things. I don't know what happened to me. So please forgive me." He said, "When did you say this to me?" "Yesterday." "Where?" "In such place." He said, "Yesterday is finished now. What is there to forgive?" Now, he came begging of his forgiveness, repenting immediately. He said, "Yesterday is over." That is one of the greatest qualities Sahajogis should have. To call yourself a guru, you must also have maturity. And the maturity part is sometimes like yesterday in the drama. I was surprised when it took some time, some people came in when they were giggling just like children. It shows no maturity, no respect. Anything laughable is there, of course one can laugh. Any enjoyment is there. But shows such childishness, they are doing some drama, making fun of them. Very common. With Sahajogis I have seen, especially ladies, they laugh at things where they should never laugh. I'm sitting there and you are watching something. What is there to laugh? Shows complete immaturity. Another thing I've seen is in small things, especially in money matters. It's very funny. I have to tell you this. Turkish people, our Sahajogis, have no money. Everything was stolen away from. So I said, all right, you send some shirts here and we'll sell those shirts, and extra money you can take it, because they would not take money from you. So when they sent the shirt here, they said that, "Mother, I don't know marketing." They said, "Mother, it should be $21, $22. Many of them said it is expensive. Then I said, all right, collect money from everyone, $22 each without giving any shirt, finished, for Turkey. But a false guru takes money from you, you don't mind. Sahaja is free, of course. No doubt, Sahaja is free. But you have to contribute. How are we to run this Sahaja? There's no sense of donation in you at all. For a guru, one must know how to donate. I'm surprised sometimes. There is no sense of donation. We got something, say, terracotta from India to help those people. And I was surprised that these Belgian women are so funny that they were telling everybody it is expensive. If they don't want to buy, they need not buy. Others were willing to buy, but these women were telling that these things are expensive. Where do you contribute for Sahaja? Now we had to have this pendal. We had to have all kinds of things. What do you contribute? This attachment to money can never be good for a guru. I have no attachment at all. If you ask anyone, they'll tell. Even my husband will tell that. That from inside I am absolutely detached. I don't know also, I don't know banking, I don't know how to keep account, somebody keep account, somebody does that. But this attachment to money in Sahaja, I won't say like Christ that you will all go to hell, but you won't rise much higher. You have come for your spiritual ascent.
I don't say you go to Himalayas, stand in the cold, stand on your heads, nothing of that. But the another defect they call in me is that I never tell them that you must contribute. It is to be done with pleasure, with happiness, that you can contribute something to Sajjana. In any case, whether you give it or not, I'll have to contribute for Turkey, no doubt. I'll do that. Now, this kind of a thing, as a market is there, this is expensive, this is cheap, that. This is just an excuse because I know you can never contribute even $20 for anything. So I bring their clothes. All right. They have stitched the shirt, sent it here, and now I'm surprised. But if the free presents are given, it's very much acceptable. And nobody sees how expensive it is. So now I would say that on money matters, a guru has to be absolutely detached and giving and generous. அன்னையின் உரை மனதில் கொண்டு சில நிமிடம் தியானத்தில் இருப்போம். தாய், ஒரு குருவானவர் எல்லா நிலையிலும் பற்றில்லாத நிலைப்பாட்டுடன் இருக்க வேண்டும் என்பதை எங்களுக்கு உணர்த்தியதோடு, தாங்களே எங்களை அந்த நிலையில் வலிமையுடையவர்களாக ஆக்குவதற்கும், நாங்கள் அந்த குருவின் தத்துவத்தை உணர்ந்தவர்களாகவும் இருப்பதற்கும் தயவு செய்து அருள் புரிய வேண்டும் அம்மா. தாயே, எங்களுக்கான இன்றைய இந்த காலை நேர கூட்டு தியானத்தை தந்தமைக்கும், தங்களின் அன்பு மொழியின் மூலமாக எங்களுக்கு குருவின் நிலைப்பாட்டை உணர வைத்தமைக்கும் எங்களின் கோடான கோடி நன்றிகளை தங்களுடைய பொற்கமல திருப்பாதங்களில் சமர்ப்பிக்கின்றோம். மகா மந்திரத்தின் 3வது மந்திரம். ஓம் த்வமேவ சாக்ஷாத் ஸ்ரீம் கல்கி சாக்ஷாத் ஸ்ரீம் சஹஸ்ரார சுவாமினி மோட்சப்ரதாயினி மாதாஜி ஸ்ரீ நிர்மலா தேவை நமோ நமः. ஓம் குருவே நமः. ஓம் குருவே நமः. ஓம் குருவே நமः. நாம் அனைவரும் அன்னைக்கு நன்றி கூறி வணங்கி குண்டலினி எழுப்பி கூட்டாக பந்தனிட்டுக் கொள்வோம்.